ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சிம்பிளான காரசாரமான ஒரு நண்டு கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கூடவே ரசம் கொஞ்சம் செஞ்சு இந்த நண்டு கிரேவியும் வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாது. எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் சாப்பாடே சாப்பிடுவோம், அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் தான், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாற வர நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். அது வரைக்கும் ஓரளவு மீடியமாகவே வச்சு வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு நல்லா ஃப்ரையாகவே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேருங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அது கூடவே நறுக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அது இப்போ நான் 1/2 கிலோ நண்டு எடுத்து மஞ்சத்தூள் கல் உப்புலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி கூட நண்டு நல்லா ஓரளவு ஸ்லோவில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட லைட்டாக இந்த மாதிரி பெரட்டியே விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளியோட நண்டும் ஓரளவு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு மிளகுத்தூள் கண்டிப்பாக வீட்டில் அரைச்சி போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிளறி விடுவோம். இப்போ ஓரளவு வெங்காயம் தக்காளி நண்டு அந்த சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர வந்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி ஸ்லோலே வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். நண்டுலேருந்தும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடுவேன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். பெப்பர் கண்டிப்பாக பாக்கெட் வாங்கி போடாதீங்க. இது ஒரு சளிக்காக நல்ல ஒரு காரசாரமாக இருக்கணும்னா வீட்டில் பெப்பரை அரைச்சி ஆட் பண்ணுங்கள். நான் மிக்சியில் பெப்பரை அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் பெப்பரை ஃபுல்லாக அரைச்சி ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது தான் பெப்பரோட வாசனையும் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் பெப்பர் தூள் வாங்கி போட்டால் அந்தளவு நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த நண்டோட கவுச்சி இது எதுவுமே இருக்காது, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே ரசம் ரெசிபி வீடியோ லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.